வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 வருஷம் சனி பயிற்சி. அது சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும், எந்த ராசிக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த ராசிக்கு முடியுது எல்லாமே பார்ப்போம். 7.5 சனி எந்தெந்த ராசிக்கு அப்படிங்கிறோம். இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 வருஷம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாரு. அதாவது கும்பராசி பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம். பூரட்டாதி 3ஆம் பாதம் கும்பராசிலே முடிஞ்சிடும். பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசிக்கு வரும். பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம். பூரட்டாதி 3ஆம் பாதம் போகும்போது கும்பராசியில முடியுது. பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசி ஆரம்பிக்குது. அப்போ இங்கேருந்து பயிற்சி ஆகும்போது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பூரட்டாதி 4ஆம் பாதம். அப்போ சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப மீன ராசிக்கு ஜென்ம சனி. மீன ராசிக்கு ஜென்ம சனி. மேஷ ராசிக்கு 12ஆம் இடம் விரய சனி. கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் குடும்ப சனி. குடும்ப சனி, வாக்கு சனி. பாதசனி ராசிக்கு 12ஆம் இடம் பாதசனி. இந்த 3 ராசிக்கும் 7.5 சனி. ஒரு ராசிக்கு சனி தோராயமாக 2.5 வருஷம் இருப்பாங்க. அப்போ 3 ராசியும் சேர்த்து 2 7.5 வருஷம். மகர ராசிக்கு முழுசா 7.5 சனி முடியுது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. சிம்ம ராசியிலிருந்து 8ஆம் இடம். இந்த சிம்ம ராசியிலிருந்து என்ன 8ஆம் இடத்துல சனி இருக்கனால அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அஷ்டமம்னா 8. தனுசு ராசிக்கு அர்த்த அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அர்த்த அஷ்டமம்னா 8ல் பாதி 4. ராசியிலிருந்து 4ஆம் இடம். இதுதான் அர்த்த அஷ்டம சனி. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடியுதுங்க. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. மகர ராசிக்கு 7.5 சனி முடிவு. எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும், அதாவது அசுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி. அந்த சனி 3, 6, 11 இந்த இடங்கள்ல ராசிக்கு 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கும்போது நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த விதத்துல பார்த்தா ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம். மொத்தம் 12 ராசி கிட்டதுல ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகும். ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும். அடுத்து 6ஆம் இடம் துலா ராசி. துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகுறதுனால துலா ராசிக்கு நல்லா இருக்கும். அடுத்து மகர ராசி 3ஆம் இடம். மகர ராசியிலிருந்து 3ஆம் இடம் சனி பயிற்சி ஆகிறாங்க. மகர ராசிக்கு நல்லா இருக்கும். 3, 6, 11 இந்த இடங்கள்ல ரிஷப ராசி நல்லா இருக்கும். துலா ராசி, மகர ராசி இந்த ராசிகளுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது அடுத்து கடகராசிக்கு இதுவரை இருந்த அஷ்டம சனி முடியறதுனால ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம். விருச்சிக ராசிக்கு இதுவரை இந்த அர்த்த அஷ்டம சனி முடியுது 8ல் பாதி. அதனால ஓகே இது நல்லா இருக்கும்.